அடையாளங்களில் கல்வி உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இது பறிக்கப்படும் என்றது மார்க்க கல்வியை, மார்க்க விளக்கத்தை, மார்க்க அறிவு. மற்ற அறிவு பெருசாக வளர்ந்துதா, மார்க்க கல்வி என்ன செய்யும்னா உயர்த்தப்பட்டு விடும். எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டு விடும்? அந்த மார்க்க கல்வியை கொண்டு உலகம் தேடப்படும். ஒல் துமிசத்து துன்யா பி உமூரில் ஆஹிரா, மறுமையுடைய காரியங்களை கொண்டு உலகத்தை என்ன செய்வார்கள்? அவர்கள் அதை ஒரு சம்பாதிப்பார்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறது? அதில் வருகிறது. கல்வி உயர்த்தப்படும் என்பதை ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ்ல சொல்றது, நல்ல படித்த மார்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய ரப்பானியூன்களான உலமாக்கள் என்ன செய்வாங்க? இந்த உலகத்திலிருந்து அவர்கள் எடுக்கப்படுவார்கள். அப்படி எடுக்கப்படுவதன் ஊடாக இந்த கல்வி என்ன செய்யும்? உயர்த்தப்படும். ஏன்னா கல்வி என்றது, அதாவது என்னதான் புத்தகத்தில் இருந்துட்டாலும் படிச்சாதான் கல்வி, அப்படித்தானே? நிறைய புக் இருக்கு, எப்படி கல்வி உயர்த்தப்படும் நினைச்சிடக்கூடாது. நிறைய இப்போ இ புக்குகளாக வந்துட்டு, இ லைப்ரரிகளாக வந்துட்டு எப்படி கல்வி உயர்த்தப்படும் நினைக்கக்கூடாது. இல்ம்ன்றது சுதூர், உள்ளங்களுக்கு போய் சேரணும். படிக்கிறவங்க இல்லாட்டி கல்வி என்ன செஞ்சிடும்? அது இல்லாமல் போய்விடும். படிப்பவர்களை அல்லாஹு தாலா மார்க்க ஷரியாவை சுமப்பவர்களை குறைப்பதன் மூலம் இந்த கல்வி என்ன செஞ்சிடும்? உயர்த்தப்பட்டு விடும் என்பதுதான் அர்த்தம் அதனுடைய. ஒன்றில் நல்ல உலமாக்கல் போய் கெட்ட உலமாக்கல் என்ன, ஜுஹால்கள், மடையர்கள் தலைவர்களாக என்ன செய்வார்கள்? வருவார்கள். அவர்கள்ட்ட பத்துவா கேட்டவர்கள் அழிந்து விடுவார்கள். அல்லது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க என்ற கருத்து தான் நல்ல உலமாக்கல். அதெல்லாம இன்னொரு வகையில் சொல்லப்போனால் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், மார்க்க அறிவே இல்லாட்டியும் மக்களுடைய இதுல மிக விருப்பமாக இருக்கிறது, குர்ஆன்ல வருது, ஹதீஸ்ல வருது என்ற குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களை சொல்றதை விட இந்த விளக்கம் சொல்றது இதனை, அதுல ஒரு நிறைய ஒரு இன்பம் இருக்கிறது நீங்க பார்ப்பீங்க. குர்ஆன் ஹதீஸ் சொல்லாதே விட்டாலும் சரி, விளக்கம் சொல்ற அந்த விளக்கம் என்ற பாயிண்ட் விளக்கமாக இருக்கணும், அது விரும்பணும். ஆனா விளக்கமே அடிப்படையான அமைப்புல புரிஞ்சு அதை எடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கேட்கப்படுது, ஒருத்தர் வட்டி சம்பாதிக்கிறாரு, வட்டி சம்பாதிக்கிற ஒரு விருந்து வைக்கிறார், சாப்பிடலாமா என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி மன்னர்கள் அன்பளிப்பு கொடுத்துக்கிறாங்க, அவங்க வட்டியில் ஈடுபட்டாங்க, ஆனால் ரசூல் அங்கே அதை சாப்பிட்டார்கள், இதான் ஆதாரம். அவர் சொல்றாரு, கோழி மலம் தின்னுதா இல்லையா, கோழியை நம்ம தின்றமா இல்லையா அப்படின்னு. இதான் மாஷா அல்லாஹ், இப்படி ஒரு விளக்கமா சொல்லணும் மட்டும் அவர் போறாரு. இப்படி விளக்கமா இது கோழி மலம் தின்னுது சரியா, கோழியை நம்ம தின்றமா இல்லையா, கோழி தான் வட்டின்னு யார் உனக்கு சொன்னது சரியா, கோழி இல்லாம வேற ஒன்று சொல்லு, ஆடை சொல்லு, ஆட்டை சொன்னப்ப வராது, அது என்ன இலை குலைகளை சாப்பிடுதுன்னு வந்துடும். நீ உதாரணத்தை எங்கேயும் எடுக்கிற வழிகாட்டுறது. ஜம்மு அசரு தொழுகிறாரு, அவருக்கு பின்னால் ஒரு தொழலாமா? தாராளமாக அது தொழக்கூடாது. ஏனென்னா நம்ம ஒரு ஊருக்கு பஸ்ஸில் ஏறிக்கிட்டு இன்னொரு ஊர் பஸ்ஸில் ஏறினா சரி வருமானு கேட்டார். மாஷா அல்லாஹ், எப்படி வரும் இப்படி ஒரு இல்மு அல்லாஹ் கொடுத்தீங்களாண்டு என்னது அவரை பாரக்குள்ளா வைக்கணும். இதுக்கு படிக்கணுமா நீங்க சரியா? இதுக்கு படிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இதுதான் உலமாக்கள் கைப்பற்றப்படுகிறதுக்கான உதாரணம். தற்கொலை செய்தால் தொழிக்கணும்னு பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட கேட்குறாரு, அவர் தொழிக்க கூடாது அப்படின்ட்டார் சரியா. பக்கத்தில் உள்ள ஒரு 5 செகண்டும் பேத்தியார். அவர் சொல்றாரு, அது ரசூலுல்லாஹ் ஒழுக்கப்படுத்துவதற்காகத்தானே அப்படி தொழுவிக்காம, அந்த கடங்காரனுக்கு அப்படி தொழுவிக்காம விட்டாங்களோ அது மாதிரி ஒழுக்கப்படுத்துறதுக்கு தானே அப்படி தொழுவிக்காம விட்டாங்கிற செய்தி வருது, ஹதீஸ் வருது. நான் இதை வாபஸ் வாங்கிக்கிறேன், இதை நான் 5 செகண்டுக்கு முன்னால் கொடுத்த ஃபத்வாவை வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்படி எல்லாரும் அறிஞர் ஆகிக்கலாம். ஃபத்வா கொடுத்துருங்க, யாராவது ஹதீஸை கொண்டு வந்து காட்டுவோம், வாபஸ் வாங்கிக்கணும். விளங்கிட்டா? யாராவது ஹதீஸை கொண்டு வந்து காட்டாரு, வாபஸ் வாங்க. இது விளங்க உங்களுக்கு. உலமாக்கள் அப்படி என்றவங்க ஏற்கனவே அந்த மசாலாவை படிச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட குர்ஆன் வசனம் வரும், அவங்கள்ட்ட அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் வரும், அவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட என்ன இமாம்களுடைய சஹாபாக்களுடைய கூற்றுக்கள் அவங்களுக்கு வரும். அப்போ உங்களுக்கு விளங்க ஒரு இல்மோட என்ன செய்யறாரு, பேசுறாரு. இல்மில்லாம பேசுறது, பார்வை இருந்தாலும் லைட் இல்லாட்டி பார்க்கலுமா, அது மாதிரி மூளை இல்லாததும் தகவல் இல்லாட்டி என்ன செய்யலாது, சிந்திக்கலாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் அது. அதை நீங்க லேசா அடையாளம் கண்டு கொள்ளலாம். எனவே இந்த விஷயத்துல நம்ம அது கவனமா இருக்கணும். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா அறிவை கைப்பற்றுகிறான் என்பதற்கான